டீசல் விலை பயமுறுத்துகிறது, கேஸ் விலை அது கவலை அளிக்கக்கூடிய விதத்தில் இருக்கிறது. பரநாடி கொடுத்தால் சாதாரண மக்கள் எப்படி வாழ்வார்கள்? பெட்ரோல் 50 ரூபாய் லிட்டர். அப்படி இருந்த பொழுது இவர்கள் இவ்வளவு விமர்சனமாக பேசிக் கொண்டிருந்த ஒரு நிலை இருந்தது. இப்போது என்ன, வாயே திறக்க மாட்டேங்கிறாங்க. வெங்காய விலை கூடிருச்சுங்க, வாங்க முடியலன்னு சொன்னா நாங்க வெங்காயம் சாப்பிடுறது இல்லையே. பூண்டு விலை கூடிருச்சுங்க, பூண்டை நாங்க தொடுறதே இல்லை. பால் விலை அது குடிக்கிறதே இல்லை. எதை எடுத்தாலும் என்ன நாங்க சாப்பிடுறது இல்லை. எங்க பத்திரிகையாளர் சந்திப்பு என்று பாராமல் பாராளுமன்றத்தில் மக்கள் பிரதிநிதிகள் கேள்வி கேட்கிறாங்க, அதெல்லாம் பொருட்டு கிடையாது. ரொம்ப அனாயசமா பதில் சொல்றது, நாங்க அதை சாப்பிடுறது இல்லை. எதுக்கு சாப்பிடுறீங்க? அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கண்ணியத்திற்குரிய இல்லாமல்ல அல்லாஹுவின் நல்லடியார்களே, அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இந்த நிகழ்ச்சியில் எங்கே எங்கள் இந்தியா என்கிற தலைப்பு வழங்கப்பட்டிருக்கிறது. இந்திய நாடு சகோதரத்துவத்திற்கும் சகிப்புத்தன்மைக்கும் உலக அரங்கில் எடுத்துக்காட்டாக விளங்குகிற நாடு. நமது நாட்டின் பெருமையே வேற்றுமையில் ஒற்றுமை என்பதுதான். அதுதான் நமது நாட்டின் பலமும் கூட. இங்கே பல்வேறு மதத்தவர்கள் வாழ்ந்தாலும், பல்வேறு கலாச்சாரத்தை பின்பற்றக்கூடியவர்கள் வாழ்ந்தாலும், அனைவருக்கும் மத்தியில் ஒருவரை ஒருவர் புரிந்து கொண்டு நடந்து கொள்ளக்கூடிய தன்மையும், ஒருவரின் கலாச்சாரத்தை ஏனைய மக்கள் மதிக்கக்கூடிய பண்பும் இந்திய நாட்டிலே நிறைந்து காணப்படுகிறது. அவர்கள் மதத்தால் வேறுபட்டவர்களாக இருந்தாலும், இனத்தால் மொழியால் வேறுபட்டவர்களாக இருந்தாலும், நாம் அனைவரும் ஒரே நாட்டின் குடிமக்கள் என்கிற ஒற்றுமை உணர்வு ஒவ்வொரு இந்திய மக்களின் உள்ளத்திலேயும் குடிகொண்டிருக்கிறது. அந்த ஒற்றுமை உணர்வு மேலோங்கி மிகைத்திருந்த காரணத்தினால்தான் ஆங்கிலேயன் நம்மை அடிமைப்படுத்தி கொண்டிருந்த காலகட்டத்தில் நமது முன்னோர்கள் அனைவருமாக ஒன்று சேர்ந்து ஒருங்கிணைந்து ஒற்றுமை உணர்வோடு ஆங்கிலேயனை விரட்டியடித்தார்கள். ஒற்றுமை இருந்த காரணத்தினால்தான் அது சாத்தியப்பட்டது. அவன் நமது நாட்டின் வளத்தை சூறையாடினான், நமது நாட்டின் மக்களின் உரிமையை பறித்தான், நம்மையே அவன் அடிமைப்படுத்தி ஆட்சி செய்தான். அந்த நேரத்தில் ஆங்கிலேயரின் அடிமைத்தளத்திலிருந்து நமது நாடும் நாட்டு மக்களும் விடுவிக்கப்பட வேண்டும் என்று விரும்பி எத்தனையோ பல தலைவர்கள் நாட்டின் சுதந்திரத்திற்காக பாடுபட்டார்கள். நாடு சுதந்திரம் பெற வேண்டும் என்பதற்காக வாருங்கள் என்று மக்களுக்கு அழைப்பு கொடுத்தார்கள். காந்தி அழைப்பு கொடுத்தார், அஹிம்சா வழியில் தம்முடைய போராட்டத்தை முன்னெடுத்தார், அதில் மக்களை பங்கெடுக்க வேண்டும் என்று அழைத்தார். நேதாஜி அவர் ஒரு புறத்திலே ஆங்கிலேயனுக்கு எதிராக போராடினார். ஆயுதம் தாங்கிய போராட்டத்தில் மக்கள் போர் வீரர்களாக, இராணுவ வீரர்களாக பங்கெடுக்க வேண்டும் என்று பல்வேறு மக்களை அழைத்தார். அவர் ஒரு விதத்திலே இந்த நாட்டின் சுதந்திரத்திற்காக பாடுபட்டார். திப்பு சுல்தான், அவரை போன்ற பல்வேறு தலைவர்கள், இப்படி இந்த நாட்டின் ஒவ்வொரு தலைவர்களும் ஆங்கிலேயனை விரட்டியடிக்க வேண்டும் என்று பல்வேறு வியூகங்களை அமைத்து போராடுகின்ற பொழுது மக்களையும் அந்த போராட்டத்திற்கு அழைத்தார்கள். இந்திய மக்கள் அப்போது எந்த விதத்தில் பதிலளித்தார்கள்? அந்த போராட்டத்திலே பங்கெடுக்கின்ற பொழுது அழைக்கின்ற தலைவரின் மதத்தை பார்த்தார்களா? காந்தி என்ன மதம், நேதாஜி எந்த மதத்தை பின்பற்றுகிறார், திப்பு சுல்தானின் மதம் என்ன என்று மதத்தை பார்த்து அந்த மக்கள் போராட்டத்தில் பங்கெடுக்கவில்லை. நம்முடைய முன்னோர்கள் மதத்தால் வேறுபட்டவர்களாக இருந்தாலும், இந்த நாட்டின் சுதந்திரத்திற்காக போராட மக்களை அழைத்த தலைவர்கள் பல்வேறு மதங்களை பின்பற்றக்கூடியவர்களாக இருந்தாலும், அத்தனை மக்களும் வெவ்வேறு தலைவர்களை பின்பற்றி தங்களுடைய மத வேறுபாடுகளை எல்லாம் களைந்து ஒற்றுமை உணர்வோடு அந்த தலைவர்களின் வழியிலே போராடினார்கள். காந்தி அழைத்தார், முஸ்லிம்களும் அதில் பங்கெடுத்தார்கள், இந்து மக்களும் அவருடைய படையிலே இருந்தார்கள். நேதாஜி அழைத்த பொழுதும் முஸ்லிம்கள், இந்துக்கள், கிறிஸ்தவர்கள், ஒவ்வொரு மதத்தை சார்ந்தவர்களும் நேதாஜியின் படையில் இருந்தார்கள். அதுபோலவே திப்பு சுல்தானின் படையில் இந்து மக்கள் இருந்தார்கள். நமது நாடு சுதந்திரம் பெற வேண்டும் என்கிற உணர்வுதான் அவர்களுக்கு இருந்ததை ஒழிய, நாட்டு பற்று அவருடைய உள்ளத்தில் மிகைத்திருந்ததை ஒழிய மதத்தின் அடிப்படையில் பாகுபாடு பார்க்கவில்லை. இந்த அளவிற்கு அவர்களுக்கு மத்தியில் ஒற்றுமை உணர்வு இருந்தது.
இந்த நாடு சுதந்திரம் பெறுவதற்காக நடைபெற்ற எந்த போராட்டத்தை எடுத்துக்கொண்டாலும் அதில் குறிப்பிட்ட ஒரு மதத்தை சார்ந்தவர்கள் மட்டுமே முன்னெடுத்தார்கள் என்று நீங்கள் சொல்லவே இயலாது. இந்து மக்கள் மட்டுமே இந்த போராட்டத்தை முன்னெடுத்தார்கள் சொல்ல முடியாது. முஸ்லிம்கள் மட்டுமே இந்த போராட்டத்தை முன்னெடுத்தார்கள் சொல்ல இயலாது. எந்த வடிவத்திலான போராட்டத்தை நீங்கள் எடுத்து பார்த்தாலும் அது அமைதி வழி போராட்டமாக இருக்கலாம், அல்லது ஆங்கிலேயனுக்கு எதிரான ஆயுதம் தாங்கிய போராட்டமாக இருக்கலாம். எந்த வடிவிலான போராட்டமாக இருந்தாலும் அனைத்து போராட்ட வடிவங்களிலேயும் எல்லா மதத்தை பின்பற்றுகிற மக்களும் இருந்தார்கள். கள்ளுக்கடை மறியல் என்று காந்தி அழைத்தார். அந்த ஒரு மறியலில் முஸ்லிம்களும் இருந்தார்கள், இந்து மக்களும் இருந்தார்கள், பல்வேறு மதத்தை சார்ந்தவர்கள் இருந்தார்கள். மதுரையில் நடைபெற்ற கள்ளுக்கடை மறியலில் 19 பேர், அதுல 10 பேர் முஸ்லிம், 9 பேர் முஸ்லிம் அல்லாதவர்கள், இந்துக்கள், கிறிஸ்தவர்கள். அப்ப நாம மெஜாரிட்டியாக அதில் பங்கெடுத்தோம் என்று சொன்னாலும் எல்லா மதத்தை சார்ந்தவர்களும் ஒவ்வொரு போராட்டத்திலுமே இருந்தாங்க. ஆங்கிலேயனுக்கு எதிராக அவன் அடையாளப்படுத்திய கொடியை புறக்கணித்து நமது நாடு சுதந்திரம் பெற வேண்டும் என்கிற வேட்கை உணர்வோடு நமது நாட்டிற்கென்று அடையாளப்படுத்தப்பட்ட கொடியை ஏந்தினால் ஆங்கிலேயன் சுட்டு தள்ளுவான், மூர்க்கத்தனமாக தாக்குவான், பல்வேறு விதமான அநியாயங்களை, அக்கிரமங்களை, அத்துமீறல்களை அந்த நபர்களின் மீது செலுத்துவான். அப்படிப்பட்ட ஒரு நெருக்கடியான காலகட்டம். அந்த காலகட்டத்தில் ஆங்கிலேயனுக்கு எதிராக உன்னுடைய கொடியை நாங்கள் ஏற்க மாட்டோம், உன் தலைமையில் நாங்கள் இங்கே இருக்க மாட்டோம், எங்கள் நாடு சுதந்திரம் பெற வேண்டும் என்று இந்தியாவிற்கென்று அடையாளப்படுத்தப்பட்ட கொடியை தூக்கி காட்டினார்கள். திருப்பூர்ல கொடிகாத்த குமரன் என்று சொல்வார்கள். அந்த வடிவத்திலான போராட்டத்தை நீங்கள் எடுத்துக்கொண்டாலும் சும்மா ஒரு கொடியை தூக்குறதான விஷயம் கிடையாது. அந்த காலகட்டத்தில் ஆங்கிலேயனை எதிர்த்து இந்திய நாட்டின் கொடியை நீங்கள் காட்டிவிட்டாலே சுட்டு தள்ளிடுவான். என்ன செய்வான் என்று அவனுக்கே தெரியாது, அந்த அளவிற்கு அராஜகம். அப்படிப்பட்ட நெருக்கடியான காலகட்டங்களில் ஆங்கிலேயனுக்கு எதிராக நாட்டின் சுதந்திர பற்றி வெளிப்படுத்தக்கூடிய விதமாக இந்திய நாட்டின் கொடியை காட்டினார்கள். கொடிகாத்த குமரன் என்று சொல்வார்கள். குமரன் கொடியை காட்டினார் என்பதை போல அதோடு பல்வேறு முஸ்லிம்களும் அந்த வடிவத்திலான போராட்டத்தை முன்னெடுத்தார்கள் என்பதை வரலாறுகளை பார்க்கிறோம். முஹைதீன் கான், அப்துல் லத்தீப், ஷேக் சாஹிப் என்று பல்வேறு நபர்கள். அப்ப எந்த வடிவத்திலான போராட்டத்தை எடுத்துக்கொண்டாலும் இந்திய சுதந்திர போராட்டத்தை நீங்கள் எடுத்து பார்த்தால் அதில் ஒற்றுமை மிகைத்திருப்பதை நீங்க பார்க்கலாம். அது இந்திய மக்களின் அடையாளம். ஓ மதம் உனக்கு, என் மதம் எனக்கு, உன்னுடைய நம்பிக்கை அது உனக்குரியது, என்னுடைய நம்பிக்கை எனக்குரியது. ஆனால் நாம் ஒற்றுமையாக இருக்க வேண்டும். இந்த நாடு வளம் பெற வேண்டும் என்றால் எல்லா மதத்தை சார்ந்தவர்களும் ஒற்றுமை உணர்வோடு ஒருவரை ஒருவர் புரிந்து கொண்டு ஒருவரை ஒருவர் மதித்து வாழுகின்ற பொழுதுதான் இந்த நாடு செழிக்கும். இந்த எண்ணம், இந்த நம்பிக்கை நம்முடைய முன்னோர்களிடத்தில் அதிகமாகவே இருந்தது. எந்த விதமான வெறுப்பும் கிடையாது. ஆங்கிலேயன் உருவாக்கிய சில வெறுப்புகளை தவிர அவன் உருவாக்கிய வெறுப்பில் RSS போன்ற சங் பரிவார அமைப்புகள் கிளப்பிவிட்ட ஒரு சில வெறுப்புகளை தவிர எல்லா மக்களும் ஒற்றுமை உணர்வோடு, இன்னும் சொல்ல போனா அடுத்தவர்களுடைய மத நம்பிக்கை கூட மதித்தார்கள். இந்திய சுதந்திர போராட்டத்திற்கு வித்திட்டதாக சிப்பாய் புரட்சியை சொல்வார்கள். சிப்பாய் புரட்சியினுடைய உருவாக்கம் என்ன, அது எந்த வடிவத்திலே சிப்பாய்களுக்கு மத்தியில் அந்த போராட்ட வடிவம் உருவானது, அந்த வரலாற்றை நீங்கள் தேடி பார்த்தாலும் வெவ்வேறு மதத்தை சார்ந்த மக்களுக்கு மத்தியில் உள்ள ஒற்றுமை என்பதுதான் பதிலாக கிடைக்கும். இந்தியாவினுடைய அடையாளம் அது. வேலூர்ல சிப்பாய் புரட்சி நடந்தது என்று சொல்வார்கள். எப்படி புரட்சி பண்ணாங்க? ஆங்கிலேயனுடைய படையில அவன் கொடுத்த பல்வேறு வேலைகள்ல இந்திய மக்கள் சிப்பாய்களாக இருந்தார்கள். முஸ்லிம்களும் இருந்தாங்க, இந்து மக்களும் இருந்தார்கள், கிறிஸ்தவர்களும் இருந்தார்கள், வெவ்வேறு மதத்தை சார்ந்தவர்கள் இருந்தார்கள். அந்த சிப்பாய்களுக்கு மத்தியில் புரட்சி ஏற்படுகிறது. அது நாள் வரையிலையும் ஆங்கிலேயன் சொல்லக்கூடிய ஒவ்வொரு சொல்லுக்கும் கட்டுப்பட்டு நடந்தவர்கள் திடீர்னு நாங்கள் கட்டுப்பட மாட்டோம்ங்கிறாங்க. நீங்க சொன்னா நாங்கள் கேட்க மாட்டோம்.
உன்னுடைய ஆர்டருக்கு உன்னுடைய உத்தரவுக்கு நாங்கள் அடிபணிய மாட்டோம் என்று திமிரி எழுகிறார்கள். அவ்வாறு அவர்கள் திமிரி எழுவதற்கு என்ன காரணம்? ஒரு புது ரக துப்பாக்கி அவன் அறிமுகப்படுத்தினான். சொல்லப்போன நம்முடைய நாட்டில் ரகத்தை சார்ந்த ஒரு துப்பாக்கி, அதுல தோட்டாவை போட்டு அந்த தோட்டாவை வெளியேற்ற வேண்டும் என்று சொன்னால் குறிப்பிட்ட ஒரு பகுதியில் பல்லால் கடித்து இழுக்க வேண்டும். அப்பந்தான் அந்த துப்பாக்கியிலிருந்து தோட்டா வெளியேறும். பல்லால் கடித்து இழுக்கக்கூடிய அந்த பகுதியில் கொழுப்பை, ஒரு வலுவழுப்பு தன்மை ஏற்பட வேண்டும் என்பதற்காக கொழுப்பை தடவுறான். எந்த கொழுப்பை தடவியதாக மக்கள் மத்தியில் பேச்சு வந்துவிட்டது? இந்து மக்கள் மாட்டை புனிதமாக கருதினார்கள் அல்லவா, மாட்டினுடைய கொழுப்பை அதுல தடவி விட்டார்கள் அப்படின்னு ஒரு தகவல் கிளம்பிருச்சு. இந்து மக்கள் எதிர்ப்பா நிக்கிறாங்க, இந்த துப்பாக்கியை நாங்க தொட மாட்டோம்ங்கிறாங்க. முஸ்லிம்களும் அதில் உள்ளடக்கும் அவர்களும் இருக்கிறார்கள் அல்லவா, பன்றி இறைச்சியினுடைய கொழுப்பை அதில் தடவி இருக்கிறார்கள். நீங்க எந்த பகுதியில் வாய் வச்சு கடிக்கிறீங்களோ, தோட்டாவை வெளியேற்றுவதற்காக பல்லால் கடித்து இழுக்கிறீர்களோ, அந்த இடத்தில் வலுவழுப்பு தன்மை ஏற்படுவதற்காக, ஒரு பசைத்தன்மை ஏற்படுவதற்காக பன்றி கொழுப்பு தடவப்பட்டுள்ளது. இந்த ரெண்டு செய்தியும் ஒரு சேர வருகிறது. முஸ்லிம்கள் பார்க்கிறாங்க, பன்றி கொழுப்பு அதை எப்படி வாயில வைக்கிறது? இந்த துப்பாக்கியை நாங்கள் தொடமாட்டோம் என்று முஸ்லிம்கள் சொல்லுகிறார்கள். இந்து மக்கள் மாட்டிறைச்சியின் கொழுப்பா அதை அப்படி நாங்கள் வாயில வைப்போம், நாங்களும் இந்த துப்பாக்கியை தொடமாட்டோம் என்று முஸ்லிம்கள் இந்துக்கள் இருவருமாக சேர்ந்து புறக்கணிப்பு செய்கிறார்கள். ரெண்டு பேரும் அந்த சிப்பாய்கள் தான், ரெண்டு மதத்தை சார்ந்தவர்களும் சிப்பாய்கள். தொடக்கூடாது, நம்ம மதத்துக்கு மாத்தமா நடக்க சொல்ற. நமக்குன்னு ஒரு நம்பிக்கை இருக்குல்ல, உங்களுக்குன்னு ஒரு நம்பிக்கை இருக்கிறது, எனக்கும் ஒரு நம்பிக்கை இருக்கிறது. நம்ம மத நம்பிக்கையில் தலையிடுவதற்கு இவன் யார்? எங்கிருந்தோ வந்தவன், நமது நாட்டின் வளத்தை சூறையாடியவன், நம்மை அடிமைப்படுத்தியவன் இப்போது நம்முடைய மத அடையாளங்களை துறக்க சொல்கிறான் அப்படின்னு அவங்களுக்கு மத்தியில் ஒரு எதிர்ப்பு வருகிறது. சிப்பாய்கள்லாம் எதிர்த்து நிற்கிறாங்க. கூடுதலாக அந்த ஆங்கிலேயன், அந்த ஆங்கிலேய அதிகாரிகள், அங்குள்ள பல்வேறு ஜெனரல் கவர்னர் என்று சொல்வார்கள், அவர்கள் எல்லாம் சேர்ந்து இந்து மக்களினுடைய அடையாளங்களை அழிக்க சொல்றாங்க. நீ பொட்டு வைக்காத, திருநீர் பூசாத, இன்னென்ன பேர்லாம் வைக்காதன்னு அவர்களுக்கு சில கட்டளை. முஸ்லிம்கள் அவர்களுடைய அடையாளத்தை துறக்க வேண்டும் என்று கட்டளை. மத விவகாரத்தில் தலையிடுகிறான், நம்முடைய மத உரிமையை பாதுகாக்க வேண்டும் என்று சொல்லி வேலூரிலே சிப்பாய் புரட்சி வெடித்தது. ஆங்கிலேயனுக்கு கட்டுப்பட மாட்டோம் என்று முஸ்லிம்களும் இந்துக்களும் ஒருங்கிணைந்து சொன்னார்கள். சொன்ன நூற்றுக்கணக்கான முஸ்லிம் சிப்பாய்களையும் இந்து சிப்பாய்களையும் சிறையில் அடைத்தான், கொடுமைப்படுத்தினான், அதில் பல பேரை கொன்று குவித்தான். இந்த தகவல் ஏனைய சிப்பாய்களுக்கு தெரிய வருகின்ற பொழுது நம் சகோதரர்கள், அவர்கள் முஸ்லிம்களாக இருந்தாலும் இந்துக்களாக இருந்தாலும், அவர்கள் மத நம்பிக்கையின்படி நடப்பதற்கு அவர்களுக்கு உரிமை இல்லையா? அவர்களை அடக்கி ஒடுக்குவதற்கு இந்த ஆங்கிலேயன் யார் என்று சொல்லி ஏனைய சிப்பாய்களும் அவர்களுக்கு ஆதரவாக களமிறங்கினார்கள். ஆங்கிலேயனை தாக்குனாங்க, அதான் ஒரு பெரிய புரட்சியா வெடிச்சிச்சு. அதற்கு பிறகுதான் வட மாநிலங்கள்ல மிகப்பெரிய அளவிலான ஆங்கிலேயனுக்கு எதிரான எதிர்ப்பு மனநிலை உருவாகியது. அப்ப நீங்க சுதந்திர போராட்டத்திற்கு வித்திட்டதாக சொல்லப்படுகிற சிப்பாய் புரட்சியில் பார்த்தாலும் முஸ்லிம்களுக்கும் இந்து மக்களுக்கும் மத்தியில் காணப்பட்ட ஒற்றுமை உணர்வை நீங்கள் பார்க்க முடியும். இந்த ஒற்றுமையும் மத நல்லிணக்கமும் தான் நமது நாட்டின் அடையாளமாக இருந்தது. யாருக்கும் யார் மேலேயும் குரோதம் கிடையாது, வெறுப்புணர்வு இருந்ததில்லை. இதுதான் நம்ம பழைய இந்தியா. ஆனா இப்படிப்பட்ட பழைய இந்தியாவை இன்றைக்கு எப்படி மாற்றி விட்டார்கள்? ஒவ்வொரு மதத்தை சார்ந்தவர்களும் ஒற்றுமையோடு இருக்க வேண்டும் என்பதற்குத்தான் அன்றைய தேசத்தின் சுதந்திரத்திற்காக பாடுபட்ட தலைவர்கள் ஊர் ஊரா போய் பிரச்சாரம் பண்ணாங்க, தங்களுடைய பத்திரிகையில் எழுதினாங்க. காந்தியை எடுத்துக்கொள்ளுங்கள், அவர் உரையாற்றிய பல்வேறு சொற்பொழிவுகளை பாருங்கள், முஸ்லிம்களும் இந்துக்களும் ஒற்றுமையா இருங்க, நம்ம நாட்டினுடைய ஒற்றுமை தான் நமக்கு முக்கியம். அவர் கட்சி கூட்டத்தில் ஆற்றிய உரையை நீங்கள் எடுத்துக்கொண்டாலும், கட்சிக்காரர்களுக்கு அவர் எழுதிய எழுத்துக்களை நீங்கள் எழுத்து படித்து பார்த்தால் கூட ஒற்றுமையைத்தான் வலியுறுத்தினார். அவருடைய முதல் அஜெண்டாவாக அடிப்படையாக மத ரீதியிலான ஒற்றுமை வேண்டும், அதான் அவர் பாடுபட்டார். மக்களுக்கு மத்தியில் மத ரீதியிலான ஒற்றுமை தான் முக்கியம். அதற்கு பிறகுதான் ஏனைய அம்சங்கள், சாதி ரீதியிலான பாகுபாட்டை கூட அவர் இரண்டாவதாக கருதினார்.
ஏனைய மக்களினுடைய அடிப்படை உரிமைகளை பறிப்பதை 3வது 4வதான இடத்தில் தான் வைத்திருந்தார். அவருடைய எழுத்துக்களை பார்த்தாலும் பேச்சுக்களை பார்த்தாலும் மத ரீதியிலான ஒற்றுமை வேண்டும், அதற்கு அவர் முதலிடம் கொடுத்தார். காங்கிரஸ்காரர்களுக்கெல்லாம் சொன்னார், ஒவ்வொரு காங்கிரஸ்காரரும் தன்னை குறிப்பிட்ட ஒரு மதத்தை சார்ந்தவராக மட்டும் அடையாளப்படுத்தி விடாமல் எல்லா மதத்தை சார்ந்தவர்களுக்கும் நீங்கள் முன்னுரிமை வழங்க வேண்டும். நீங்கள் இந்துவாக இருந்தாலும் முஸ்லிமுக்கும் நீங்கள் ஆதரவாக செயல்பட வேண்டும், கிறிஸ்தவனுக்கும் ஆதரவாக செயல்பட வேண்டும். நீங்கள் முஸ்லிமாக இருந்தால் ஏனைய மதங்களை சார்ந்தவர்களுக்கு ஆதரவாக செயல்பட வேண்டும். இந்த ஒற்றுமை உணர்வு எல்லோரையும், நமது நாட்டில் உள்ள அனைவரையும், அவர் முஸ்லிமாக இருந்தாலும் இந்துவாக கிறிஸ்துவாக சீக்கியராக எந்த மதத்தை சார்ந்தவராக இருந்தாலும் அனைவரையும் சமமாக பாவிக்க வேண்டும். இதுதான் காந்தியினுடைய பெரும்பாலான உரைகள் ஒற்றுமையை வலியுறுத்தியதாக இருந்தது. நாட்டின் ஒற்றுமைக்கு அவர் பாடுபட்டார்கள். அந்த உணர்வை இந்திய மக்களின் உள்ளங்களிலே ஏற்படுத்தினார்கள். ஆனால் அதற்கு நேர் எதிராக ஆர்எஸ்எஸ்னுடைய தலைவர்கள், அந்த சித்தாந்தத்தின் முன்னோடிகள், ஒரு பக்கம் நமது நாட்டின் தலைவர்கள் சுதந்திரத்திற்காக வேண்டி போராடி சிறை சென்றார்கள், சிறையில் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்தாங்க. இன்னொரு பக்கம் ஆர்எஸ்எஸ் சித்தாந்தத்தினுடைய தலைவர்களை பார்த்தால் ஆங்கிலேயனுக்கு கீழே காவல்துறை அதிகாரிகளாக, நீதிபதிகளாக, இன்னும் வெவ்வேறு பணியில் அமர்ந்து கொண்டு ஆங்கிலேயரிடமிருந்து ஊதியத்தை பெற்றுக் கொண்டார்கள். இன்றைக்கு ஆர்எஸ்எஸ் அமைப்பை பின்பற்றக்கூடிய சங் பரிவார அமைப்புகளுடைய வரலாறு அதுதான். இந்திய நாட்டின் சுதந்திரத்திற்காக வேண்டி ஒரு கல்ல கூட எடுத்து அப்புறப்படுத்தியதாக அவர்களுக்கு வரலாறு இல்லை. இந்த நாட்டின் சுதந்திரத்திற்காக வேண்டி ஆங்கிலேயன் எதிர்த்து குரல் கொடுத்தார்கள், சிறை சென்றார்கள் என்கிற உண்மை வரலாறு அவர்களுக்கு கிடையாது. ஆங்கிலேயன் கீழே உட்கார்ந்து அவன் சொல்றதை கேட்டு வேலை பார்த்தார்கள். சுதந்திரத்துக்காக வேண்டி பாடுபட்ட நம் மக்களையே தாக்கினார்கள். இதுதான் அவங்க வரலாறு. அதே போல ஒற்றுமைக்காக ஒரு புறம் நமது நாட்டின் தலைவர்கள் பாடுபட்டு கொண்டிருக்க, சங் பரிவார் அமைப்புகளை சார்ந்தவர்கள், ஆர்எஸ்எஸ் சித்தாந்தத்தின் முன்னோடிகள் உள்ளுக்குள்ள புகுந்து முஸ்லிம் இந்து என்கிற வெறுப்புணர்வை நாடு சுதந்திரம் பெறுவதற்கு முன்பே இவர்கள் விளையாட ஆரம்பித்து விட்டார்கள். அப்பவே ஆரம்பிச்சிட்டாங்க. காந்தியை கொன்றார்கள். இன்றைக்கு ஆர்எஸ்எஸ் எந்த சித்தாந்தத்தை மக்கள் மத்தியில் முன்வைக்கிறதோ அந்த சித்தாந்தம் தான் இந்த நாட்டின் தலைவரான காந்தியை கொன்றது. அது மட்டுமா, காந்தியை கொண்டுவிட்டு அவரை கொன்றது முஸ்லிம்கள். இஸ்மாயில் என்கிற ஒரு நபர் தான் காந்தியை கொண்டு விட்டாரு. அவர் கையில இஸ்மாயில் பச்சை குத்தி இருக்கு பாருங்க, முஸ்லிம்கள் தான் காந்தியை கொண்டு விட்டார்கள் என்று பரப்பினாங்க. அப்ப ஆரம்பிக்குது. நாடு சுதந்திரம் பெறுவதற்கு முன்பே பெறக்கூடிய நெருக்கமான காலகட்டத்தில் இருந்தே இவர்கள் இந்த வேலையைத்தான் செய்து கொண்டிருக்கிறார்கள். முஸ்லிம்களின் மீதான வெறுப்புணர்வை வலுவாக கட்டமைப்பது. முஸ்லிம்கள் இந்த நாட்டிற்கு அப்பாற்பட்டவர்கள், நமது நாட்டின் தேச தலைவர் காந்தியவே கொன்று விட்டார்கள் பாருங்கள் என்று பொய்யாக. அதுக்கப்புறம் தான் உண்மை மிக துரிதமாக கண்டுபிடிக்கப்பட்டது. கையில் அவன் இஸ்மாயில் பச்சை குத்தி இருந்தாலும் அவன் முஸ்லிம் அல்ல, நாதுராம் கோச்சே, அவனின் வகைராக்கள் கண்டறியப்பட்டது. அது கண்டறியப்படாவிட்டால் இன்னைக்கு முஸ்லிம்களின் நிலை என்ன? காந்தியை கொண்ட வரலாறு இன்றைக்கு வரையிலே முஸ்லிம்கள் சுமக்க வேண்டியதா இருக்கும். அப்ப எப்பேற்பட்ட இவங்க எப்படி வெறுப்பை விதைக்கிறாங்க பாருங்க. காந்தியை கொண்டது முஸ்லிம்கள் என்று வெறுப்பை விதைக்கிறார்களா? அதுக்கப்புறம் பாருங்க, சுதந்திரத்திற்கு பிறகு அந்த நெருக்கமான காலகட்டத்தில் பிரிவினை உண்டாகுது. பாகிஸ்தான் ஒரு நாடு இந்தியாவிலிருந்து பிரிஞ்சு போகுது. இந்திய நாடு இது மதச்சார்பற்ற நாடாக தனித்து பிரிந்து வருகிறது. பிரிவினைக்கு காரணம் முஸ்லிம்கள் தான். அந்த பழியை முஸ்லிம்கள் மேல போட்டாங்க. சுதந்திரத்திற்கு முன்பே நாடு ரெண்டாக வேண்டும் என்று ஆர்எஸ்எஸ் சித்தாந்தத்தினுடைய முன்னோடிகள் கோல் வால்கர் போன்றவர்கள் பல்வேறு தளங்களிலே எழுதியிருக்கிறார்கள். பிரிவினையை பேசியிருக்கிறாங்க. இவங்க பிரிவினையை பேசிவிட்டு அந்த பழியை நாடு இரண்டான பொழுது அந்த பழியை முஸ்லிம்கள் மேல போட்டாங்க. பாத்தீங்களா? பிரிவினைக்கு காரணமே இந்த முஸ்லிம்கள் தான். அதில் எத்தனையோ நூற்றுக்கணக்கான மக்கள் இறந்து போனார்களே, அந்த பழியை முஸ்லிம்கள் மேல போடுறது. காரணம் என்ன? முஸ்லிம்கள்னா வெறுக்கப்படணும். இவங்க இந்த நாட்டிற்கு அந்நியமானவர்கள், இவர்களுக்கும் இந்த நாட்டிற்கும் எந்த சம்பந்தமும் இல்லை என்கிற கருத்தாக்கத்தை உருவாக்கி கொண்டே இருப்பது.
கோத்ரா ரயிலை அவர்களே எரித்தார்கள். உள்ளுக்குள்ள இருக்கிறது உன் மதத்தை பின்பற்றக்கூடியவன் தானப்பா, இந்து மக்கள் தானே, அப்பாவிகள் தானே இருக்கிறாங்க, அதுவெல்லாம் அவர்களுக்கு தேவையில்லை. தங்களுடைய சித்தாந்தம் வலுப்பெற வேண்டும் என்பதற்காக, தாங்கள் நினைத்ததை சாதிக்க வேண்டும் என்பதற்காக தங்கள் சொந்த மக்களை இவர்கள் கொன்று குவிப்பார்கள். கோத்ரா ரயில் எரிப்பு சம்பவம் மிகச்சிறந்த எடுத்துக்காட்டு. கோத்ரா ரயிலை எரித்தார்கள். அதில் உள்ள நூற்றுக்கணக்கான அப்பாவி இந்து மக்கள் கொல்லப்பட்டார்கள், செத்து போனாங்க, உடல் கருகி இறந்து போனார்கள். அந்த பழியை முஸ்லிம்கள் மேல போட்டாங்க. முஸ்லிம்கள் தான் ரயில் எரிச்சு விட்டாங்க, முஸ்லிம்கள் தான் இந்து மக்களை கொண்டு விட்டாங்க, வாங்க நம்ம திருப்பி தாக்குவோம் என்று குஜராத்திற்குள்ளே புகுந்து 2000க்கும் மேற்பட்ட அப்பாவி முஸ்லிம்களை கருவறுத்தார்களா இல்லையா? இவங்களுடைய வரலாறு இதுதான். முஸ்லிம்களின் மீதான வெறுப்பை பலமாக கட்டமைப்பதுதான் இவர்கள் வரலாறு. அன்று துவங்கினார்கள், இப்போது வரையிலையும் அந்த வெறுப்புணர்வை விதைத்துக் கொண்டே இருக்கிறார்கள். என்னென்னலாம் சொல்ல முடியுமோ, எப்படியெல்லாம் இந்த வெறுப்புணர்வை விதைக்க முடியுமோ, வளர்க்க முடியுமோ அப்படி வளர்க்கிறார்கள். ஒரு காலத்தில் ஒற்றுமையாக ஒருவரை ஒருவர் புரிந்து கொண்டு மதித்து கொண்டு வாழ்ந்த இந்த இந்திய மக்கள் மத்தியில் இன்றைக்கு எப்படிப்பட்ட வெறுப்புணர்வு விதைக்கப்பட்டு விட்டது? முஸ்லிம் பெண்கள் அணியக்கூடிய ஹிஜாபு, முஸ்லிம்கள் பள்ளிவாசல்ல சொல்லக்கூடிய பாங்கு, முஸ்லிம்கள் தங்களுடைய நம்பிக்கையின்படி ஒரு பிராணியை அறுப்பதற்கு கடைபிடிக்கக்கூடிய வழிமுறை ஹலால் என்கிற அந்த வழிமுறை, இது எல்லாமே காலம் காலமா முஸ்லிம்கள்ட்ட இருக்கிற பழக்கம். 50 வருஷத்துக்கு முன்னாலதான் முஸ்லிம் பெண்கள் ஹிஜாப் போட ஆரம்பிச்சாங்களா? 100 வருஷத்துக்கு முன்னாலதான் பாங்கு சொல்ல ஆரம்பிச்சாங்களா? 200 வருஷத்துக்கு முன்னாலதான் ஹலால் என்கிற அந்த முறையை கடைபிடிக்க ஆரம்பித்தார்களா? இறைச்சி அறுப்பதற்கு காலம் காலமா முஸ்லிம்கள்ட்ட இந்த நடைமுறை இருக்கிறது. யாருமே வெறுப்பா பார்க்கல. யாருக்கும் முஸ்லிம்கள் கடைபிடிக்கக்கூடிய இந்த நம்பிக்கையின் மீது எந்த விதமான வெறுப்புணர்வும் இருந்தது கிடையாது பழைய இந்தியாவில். ஆனா மோடி உருவாக்கி இருக்கிற இன்றைய புதிய இந்தியாவின் நிலை என்ன? முஸ்லிம் பெண்கள் பர்தா அணிந்து வெளியே சென்றால் விகாரமாக பார்க்கப்படுகிறார்கள். கர்நாடகாவில் பர்தா அணிந்து கொண்டு கல்லூரிக்கு சென்றால் பர்தாவை கலட்டி என்கிறார்கள். அவர்களுடைய ஆட்சி கவிழ்ந்ததற்கு பிறகு, ஆட்சி மாற்றம் தேர்தல் மூலமாக அங்கே ஏற்பட்டதற்கு பிறகுதான் அந்த நடைமுறை ஓரளவு குறைந்தது. முஸ்லிம்கள் ஹலால் முறையில் அறுக்கக்கூடியவற்றை நீங்கள் உண்ணாதீர்கள், ஹலால் சர்டிபிகேட் போட்டிருக்கா அந்த பொருளை வாங்காதீங்க என்று வட மாநிலங்களில் பிரச்சாரத்தை முன்னெடுத்தார்கள். அண்டை மாநிலமான கர்நாடகாவில் கூட ஹலால் முறைக்கு எதிரான பிரச்சாரத்தை முன்னெடுத்தார்கள். அப்ப என்ன நிலைமை? இன்னைக்கு வேறு விதமா பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்கல்ல. இந்த வெறுப்புணர்வை உருவாக்குறது யாரு? விதப்பட்டது யாரு? சங் பரிவார் கும்பல்கள். நமது நாட்டில் பல நபர்கள் தாடி வைக்கிறாங்க. சீக்கியர்கள் தாடி வைக்கிறாங்க, சிங்குகள் சொல்லுவாங்கல்ல, அவங்க எல்லாம் தாடி வச்சிருக்கிறாங்க. இந்துக்கள்லயே பல்வேறு சடங்குகளை பின்பற்றக்கூடியவர்கள் தாடி வைக்கிறாங்க. பலரும் தாடி வைத்தாலும் அதுவெல்லாம் விகாரமா பார்க்கப்படுறதில்லை. ஒரு முஸ்லிம் தாடி வைத்திருந்தால், ஒரு முஸ்லிம் வாலிபன், ஒரு முஸ்லிம் இளைஞன் தாடி வைத்திருந்தால் அது விகாரமா பார்க்கப்படுது. தாடி வைத்து விட்டு ஏர்போர்ட்டுக்கு போனா அவனை கண்காணிக்கிறாங்க, வாங்குறாங்க. எங்க போற, உன் பேர் என்ன, ஊர் என்ன? அவன் அழைத்து விசாரிக்கப்படுவதற்கு என்ன காரணம்? தோற்றம் தான் காரணம். தாடி வச்சிருக்கிறாங்கிற ஒரே காரணம் தான். சினிமாக்காரன் தாடி வைக்கிறான், சினிமாவில் நடிக்கிறவன் விதவிதமா தாடி வைக்கிறான், அதுவெல்லாம் பிரச்சனை இல்லை. ஆனால் முஸ்லிம் இளைஞர்கள், முஸ்லிம் வாலிபர்கள் தாடி வைத்தால் மாத்திரம் அது பிரச்சனையாக பார்க்கப்படுகிறது. அவன் பயங்கரவாதியாக பார்க்கப்படுகிறான். இந்த பாகுபாட்டை உருவாக்கியது சங் பரிவார் கும்பல்கள். முஸ்லிம்கள் வேற, இந்து மக்கள் வேற என்கிற ஒரு பாகுபாட்டை தொடர்ச்சியாக தங்களுடைய பிரச்சாரத்தின் மூலம் ஊட்டிக்கொண்டே இருக்கிறார்கள். அற்ப விஷயத்தில் கூட கொஞ்ச நாளைக்கு முன்னால சிங்கத்தை பற்றிய பிரச்சனையை நீங்க பார்த்திருப்பீங்க. மேற்கு வங்கத்தில் ஒரு ஜூ இருக்கு, அதில் ஆல்ரெடி ஒரு சிங்கம் இருக்கு. இன்னொரு சிங்கத்தை கூட்டு வர்றாங்க. கூட்டு போய் அந்த சிங்கத்தையும் அந்த கூண்டுக்குள்ள, 2 சிங்கத்தையும் ஒரே கூண்டுக்குள்ள விடுறாங்க. சிங்கத்தை அப்படித்தானே விட முடியும்? வேறு பகுதியிலிருந்து வந்தா உள்ளுக்குள்ள விடுவார்கள் அல்லவா? ஏற்கனவே உள்ளுக்குள்ள ஒரு சிங்கம் இருந்துச்சுல, அந்த சிங்கத்துக்கு பேர் அக்பர். புதுசா ஒரு சிங்கம் வந்துச்சுல, அந்த சிங்கத்துக்கு பேர் சீதா. ரெண்டையும் உள்ளுக்குள்ள ஒன்னா விட்டாங்களாம். உடனே பிரச்சனையை ஆரம்பிச்சிட்டாங்க. சங் பரிவார் கும்பல் இந்த சிங்கம் விவகாரத்திற்கு நீதிமன்றம் வரை செல்கிறார்கள். அது எப்படி? அக்பர் இருக்கிற சிங்கத்துக்குள்ள சீதா சிங்கத்துக்கு என்ன வேலை? 2 பேரும் எப்படி ஒன்னா வைப்பீங்க?
டிவோர்ஸ் கொடுங்கங்கறாங்க. டிவோர்ஸ் பண்ணுங்க. அக்பர் சிங்கமும் சீதா சிங்கமும் கல்யாணம் பண்ணி குடும்பம் நடத்துற ரேஞ்சுக்கு அவங்க கற்பனை பண்ணிக்கிட்டு ரெண்டையும் பிரிங்க, அதெல்லாம் ஒண்ணா இருக்க கூடாது. அது எப்படி ஒண்ணா? அக்பர் இருக்கிற சிங்கத்துக்குள்ள சீதா சிங்கத்துக்கு என்ன வேலை? பிரிங்க ரெண்டையும். எப்படி பாருங்க, ஒரு சிங்கத்துக்கு அக்பர்னு பேர் வைக்கிறதுக்கு நம்ம நாட்டில் முடியல. ஒரு சிங்கத்துக்கு சீதான் பேர் வச்சிருந்தா அது கூட எதுக்கு பேர் வைப்பாங்கன்னா ஒரு அடையாளத்துக்கு. ஜூவில் உள்ள ஒவ்வொரு பிராணிகளுக்கும் பேர் வைப்பாங்க. வண்டலூர்ல கூட ஜூ இருக்கு, அங்க பல்வேறு பிராணிகள் இருக்கிறது, பல்வேறு உயிரினங்கள் இருக்கிறது. ஒன்னொன்னுக்கும் அடையாளத்துக்காண்டி ஒரு பேர் வைப்பாங்க. ஏதாவது ஒன்று மிஸ்ஸிங்னா எது மிஸ்ஸிங்னு சொல்லணும்ல. இந்த சிங்கம் காணாமல் போய்விட்டது, இந்த சிங்கம் இறந்து விட்டது, இந்த யானை தவறி விட்டது அப்படின்னு அடையாளப்படுத்துவதற்கு பேர் வைப்பாங்க. இவங்க என்ன நினைச்சிட்டாங்க, அக்பர்னு சிங்கம் வச்ச உடனே ஏதோ களிமா சொல்லி அந்த சிங்கத்தை முஸ்லீமா மாத்தின மாதிரி. அஷ்ஹது அன் லா இலாஹ இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மதர் ரசூலுல்லாஹ்னு சொல்லி அந்த சிங்கத்துக்கு அக்பர்னு பேர் வச்ச மாதிரி. என்ன ஒரு கற்பனை இவங்களுக்கு. அப்ப சிங்கத்தில் கூட இவர்கள் மதவாதத்தை உள்ளே புகுத்துகிறார்கள். மனிதர்கள் தாண்டி சாதாரண கால்நடைகளிலேயும் ஏனைய உயிரினங்கள் விவகாரத்திலும் கூட இவர்கள் மதவாதத்தை உள்ளே புகுத்தி மக்களுக்கு மத்தியில் பாகுபாட்டு உணர்வை உண்டாக்கி கொண்டே இருக்கிறார்கள். பிளவுவாத அரசியல். லவ் ஜிஹாத்னு ஒன்று கிளப்பி விட்டாங்களா, இன்னைக்கு வரையிலே ஓடிக்கிட்டு இருக்குது. லவ் ஜிஹாத் பண்றாங்க முஸ்லிம்கள் தான். என்ன லவ் ஜிஹாது? முஸ்லிம் ஆண்கள் இந்து பெண்களை திட்டமிட்டு காதலித்து கல்யாணம் செய்து மதம் மாற்றுகிறார்கள், திட்டமிட்டு செய்கிறார்கள். இதற்கு பேர் தான் லவ் ஜிஹாத். உண்மையில் அப்படி ஒன்று இருக்கா? இஸ்லாத்தில் அப்படி முதல் சொல்லப்பட்டிருக்கா? நீ ஜிஹாதுன்னு சொல்றதா இருந்தா அதுக்கு லவ் ஜிஹாதுன்னு ஒரு பேர் வைக்கிறதா இருந்தா இப்படி செய்ய வேண்டும் என்று இஸ்லாத்தில் அல்லவா சொல்லப்பட்டிருக்க வேண்டும், குரானில் அல்லவா சொல்லப்பட்டிருக்க வேண்டும். குரானில் அப்படி சொல்லப்பட்டிருக்கிறதா? முஸ்லிம் இளைஞர்களே, இந்து பெண்களை போய் காதலிங்க, அவங்கள மதம் மாத்தி கல்யாணம் பண்ணுங்க, லவ் ஜிஹாதில் ஈடுபடுங்கள் அப்படின்னு இருக்கா? குரான்ல இருக்கா? நபிகள் நாயகம் சொன்னார்களா? இஸ்லாத்தின் மீது இந்த பழியை நீ சுமத்துவதாக இருந்தால் முதல்ல குரான்ல நீ காட்டணும், அல்லது நபிகள் நாயகம் சொன்னதை காட்டணும். குரானிலும் இல்லை, நபிகள் நாயகமும் சொல்லவில்லை. சரி, ரெண்டிலே இல்லை. முஸ்லிம்கள் நடைமுறையிலேயாவது இருக்கா? லவ் ஜிஹாதுங்கிற கான்செப்ட்ல போய் தான் இந்து பெண்ணை காதலிக்கிறானா, கல்யாணம் பண்றானா? மதம் மாத்தி கல்யாணம் பண்றது நம்ம நாட்டில் சாதாரணம். எல்லா மதங்களிலும் உள்ள நடைமுறை. முஸ்லிம்கள் மட்டுமே மதம் மாற்றி கல்யாணத்தில் ஈடுபடுவதை போலவும் வேறு மதங்கள்ல இப்படி ஒரு சம்பவமே நடக்காதது போல பேசிக் கொண்டிருக்கிறார்கள். நீ எப்ப இந்த பேர் வைக்கணும்? வேறு மதத்தை சார்ந்தவங்கள்லாம் அவங்கவுங்க மதத்தை சார்ந்தவர்களை மட்டுமே திருமணம் செய்கிறார்கள். முஸ்லிம்கள் மட்டும்தான் மதம் மாத்தி கல்யாணம் பண்றாங்க. முஸ்லிம்கள்ல உள்ள ஆண்கள் மட்டும்தான் இந்து பெண்களை திருமணம் செய்கிறார்கள். வேறு மதங்கள்ல உள்ளவங்க யாரும் அப்படி செய்வது கிடையாது. ஆகவே இது லவ் ஜிஹாது திட்டமிட்டு செய்யறாங்கன்னு சொன்னா அதுலயாவது ஓரளவு நியாயம் இருக்குன்னு சொல்லலாம். அப்படியா? மதத்தை மாத்தி கல்யாணம் பண்றது, மதத்தால் வேறுபட்ட பெண்ணை அல்லது ஆணை திருமணம் செய்வது இந்திய நாட்டில் எல்லா மதத்தை சார்ந்தவர்கள்ட்டையும் இருக்க. ஒரு கிறிஸ்தவ ஆணு முஸ்லிம் பெண்ணை கல்யாணம் பண்றாரு, அதுக்கு என்ன பேரு? அப்படி கல்யாணம் நடக்கவே இல்லையா? யாரையுமே உங்களுக்கு தெரியாதா? ஒரு இந்து ஆண் முஸ்லிம் பெண்ணை திருமணம் செய்கிறார். ஏராளமான உதாரணங்களை சொல்ல முடியும், அரசியல் பிரபல்யங்கள்ல சொல்ல முடியும். பிஜேபி வகைராக்களை சார்ந்தவர்களை தங்களுடைய வீட்டு பெண்களுக்கு முஸ்லிம் ஆணை திருமணம் முடித்து வைத்திருக்கிறார்கள். முக்தார் அப்பாஸ் நக்வி பிஜேபியில் உள்ள ஒரு ஆளு, முன்னால அமைச்சராக இருந்தார், பல்வேறு பொறுப்புகளில் இருந்தாரு. அவர் மனைவி முஸ்லிமா? முஸ்லிம் கிடையாது. அப்ப முக்தார் அப்பாஸ் நக்வி லவ் ஜிஹாத் பண்ணி தான் உங்க கட்சிக்குள்ள வந்தாரா? மதம் மாத்தி தானே கல்யாணம் பண்ணியிருக்கிறார். அவர் முஸ்லிம், அவர் மனைவி முஸ்லிம் கிடையாது, இந்து. அவரையும் உங்க கட்சியில சேர்த்தீங்க. லவ் ஜிஹாத் பண்ண ஒரு ஆளையும் உங்க கட்சியில சேர்த்தீங்க. அடிப்படை உறுப்பினர்ல இருந்தே நீங்கள் நீக்கம் செய்திருக்க வேண்டுமா இல்லையா? அமைச்சர் அளவுக்கு பொறுப்பை கொடுத்தீங்களே. அப்ப அவங்க கட்சியில உள்ளவங்க செஞ்சா அது இயல்பு, சாதாரணமானது. வேறு மதத்தை சார்ந்தவர்கள், இந்து மதத்தை சார்ந்தவர்கள் எத்தனையோ பேர் முஸ்லிம் பெண்களை கல்யாணம் பண்ணியிருக்கிறாங்க. குஷ்பு பேர் தாங்கி முஸ்லீம் தான். மத நம்பிக்கை அதுவெல்லாம் அவங்ககிட்ட இருக்கிறதா நம்ம சொல்ல இயலாது. பேரளவில் முஸ்லீம். குஷ்புடைய கணவர் முஸ்லீம் அல்ல, இந்து. இப்ப இதுக்கு பேர் என்ன பேரு? ஒரு முஸ்லீம் ஆணை இந்து பெண்ணை திருமணம் பண்ணா லவ் ஜிஹாதுன்னு சொல்றீங்களப்பா. சுந்தர்சி என்கிற ஒரு இந்து ஆண் குஷ்பு என்கிற முஸ்லிம் பெண்ணை திருமணம் செய்திருக்கிறார். இதற்கு பேர் என்ன? அதுக்கு பேர் கிடையாது. அது இயல்பு, சாதாரணமா அவங்களா விரும்பி கல்யாணம் பண்ணாங்க. அப்ப மற்றவங்களா இருந்தா விரும்பி கல்யாணம் பண்ணாங்க. முஸ்லிம்கள் அது போல மார்க்க அறிவில்லாம
ஏனைய காரணங்களால் இது போன்ற திருமணத்தில் ஈடுபட்டு விட்டால் லவ் ஜிஹாது. அப்ப இந்த பிரச்சாரம் எதற்காக முடியும்? முஸ்லிம்கள் மேல வெறுப்பு வரணும் என்பதற்காக. பொதுவான இந்து மக்கள் மத்தியில அவங்க நம்மளோட கலந்து வாழ்ந்துகிட்டு இருக்கிறாங்க, நம்மளை சாதாரணமா பார்த்து பழகி கொண்டிருக்கிறார்கள். அவங்க உள்ளத்திலையும் நஞ்சை விதைக்க வேண்டும், நம்மை பற்றியான ஒரு வெறுப்பை உண்டாக்கணும் என்பதற்காக முஸ்லிமா பார்த்துப்பா உன் பிள்ளைய லவ் ஜிஹாத் பண்ணிடுவான், இந்த பயத்தை ஊட்டுவது, முஸ்லிம்களை தனிமைப்படுத்துவது, முஸ்லிம்களை பார்த்தாலே ஒரு அச்சத்தை உண்டாக்குவது, அவர்களை வேறுபடுத்துவது, ஒட்டுமொத்த கலாச்சாரத்திலிருந்து பண்பாட்டிலிருந்து பழக்க வழக்கங்களிலிருந்து முஸ்லிம்களை தனிமைப்படுத்துவதற்கு இவ்வாறு செய்கிறார்கள். கொரோனா ஜிஹாதுன்னு சொன்னாங்களா, கொரோனா வந்துச்சு பாருங்க, எப்படிலாம் பேர் வைக்கிறாங்க. கொரோனா வந்துச்சுலங்க, எப்படி வந்துச்சா? இந்தோனேசியாவிலிருந்து தப்லீக் ஜமாத் வந்தாங்க, டெல்லிக்கு வந்தார்கள், ஆயிரக்கணக்கான நபர்கள் வந்தார்கள், அவங்க மூலமாக தான் கொரோனா பரவியது. அதுக்கு பேர் என்ன? கொரோனா ஜிஹாத். திட்டமிட்டு இவர்கள் கொரோனாவை பரப்பி விட்டார்கள். யார்? தப்லீக் ஜமாத்து. இந்தோனேசியாவிலிருந்து வந்த தப்லீக் ஜமாத்து அவங்க இந்தியாவுக்கு வந்து டெல்லிக்கு வந்து திட்டமிட்டு இந்த நோயை பரப்பி விட்டார்கள். கொரோனா ஜிஹாத். எல்லா நாட்டிலையும் கொரோனா நோய் வந்துச்சு, எங்கேயாவது இது மாதிரி பேர் வச்சானா? அமெரிக்காவில் கொரோனா வந்த பொழுது அதற்கு பேர் வந்ததா? ஒரு மத முத்திரை குத்தப்பட்டுச்சா? சீனாவில் வந்த பொழுது அதற்கு பேர் வந்ததா? மத முத்திரை குத்தப்பட்டதா? உலகத்தில் எந்த நாட்டிலையும் கொரோனாவுக்கு மத முத்திரை எவனுமே குத்தல, இந்த சங் பரிவார் கும்பல்களை தவிர, இந்தியாவில் உள்ள இந்த கேடுகட்டவர்களை தவிர உலக நாட்டில் வேறு எவனும் இந்த நோய்க்கு மத முத்திரையை குத்தவே கிடையாது. எல்லோரும் இயல்பா புரிந்து கொண்டான், இது ஒரு வைரஸ் நோயினால் உண்டாகுவது, வைரஸினால் உண்டாகக்கூடிய ஒரு தொற்று நோய், இருமுனா உருவாகும், சுகாதாரமின்மையினால் உருவாகும். எல்லோரும் அது பற்றிய விழிப்புணர்வை உண்டாக்கி கொண்டிருந்த பொழுது இந்தியாவில் உள்ள சங் பரிவார் கும்பல்கள் மாத்திரம் அதை ஒரு வாய்ப்பாக பயன்படுத்தி கொண்டு முஸ்லிம்களை பற்றியான ஒரு தவறான எண்ணத்தை உருவாக்குவதற்காக முஸ்லிம்கள் வேணும்னே இந்த நோயை பரப்புறான், எச்சு துப்பி பரப்புறான்னு வேற கிளப்பி விட்டாங்க. முஸ்லிம் துப்புனா பார்த்துப்பா, உங்க தெருக்குள்ள வந்தா விடாதீங்க. ஏன்? அவன் வேணும்னே காரி தூணு துப்பி கொரோனாவை பரப்புறான். முஸ்லிம் இருமுனா போதும் கொரோனா ஜிஹாத், துப்புனா கொரோனா ஜிஹாத். எந்த அளவுக்கு ஒரு பாகுபாடு! கொரோனா காலத்தில் உணவு இல்லாமல் நிறைய பேர் கஷ்டப்பட்டாங்க. பிஜேபியில் உள்ள மோடி, இந்த நிர்மலா சீதாராமன், இவங்க எல்லோரும் உணவு இல்லாமல் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கும்போது நாட்டின் பிரதமர் மோடி மயிலை தடவி கொடுக்குறாரு. அந்த வீடியோலாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. மயிலுக்கு தீனி போடுறாரு. இவங்க சாப்பிட்றதுக்கு ஒன்றும் இல்லாமல் இருக்கிறாங்க, அவர் மயிலுக்கு தீனி கொடுக்குறாரு, மயிலை தடவி விட்டுருக்கிறார். நிர்மலா சீதாராமன் அம்மா எல்லோருக்கும் நாங்கள் கொண்டை கடலை தருவோம்னு அந்த அம்மா அப்பம் சொல்லிச்சு, இன்னைக்கு வரையிலும் வரல. 2 கிலோவோ 3 கிலோவோ ஏதோ ஒரு கிலோ அளவு சொல்லிச்சு. எல்லாரும் கஷ்டப்படுறீங்க, சாப்பிட்றதுக்கு ஒன்றும் இல்லாமல் இருக்கிறீங்க, கொண்ட கடலை நாங்கள் ஏற்பாடு பண்ணி தர்றோம். நாங்கள் இன்னைக்கு வரையிலும் அந்த கொண்ட கடலை வரல. சரி, அதையெல்லாம் விட்டுருவோம். அப்போ அந்த நேரத்தில் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிற வேலை இல்லை, எந்த வேலையும் இல்லையே, எங்க ஒண்ணுமே இல்லையே, வெளியே வர முடியல, வீட்டுக்குள்ளேயே இருந்துட்டான், மொட்டை மாடில் போய் கொட்டை அடின்ட்டான், டாஸ் லைட் அடிங்கன்னா, சாப்பிட்றதுக்கு வழி சொல்லலை. அப்போ எல்லோரும் களத்தில் இறங்கி தங்களுக்கு என்னென்ன பொருள் இருக்குதோ அதையெல்லாம் கொடுத்து உதவுனாங்க. ரொட்டி கொடுத்தாங்க, மாவு கொடுத்தாங்க, மெழுகுவர்த்தி கொடுத்தாங்க, சாப்பாடு கொடுத்தாங்க, என்னென்ன முடியுமோ அதை கொடுத்தாங்க. அதுக்கும் பேர் வச்சான். முஸ்லிம்கள் ரொட்டியை கொடுத்து அதன் மூலமா நோயை உருவாக்கி இவர்கள் ரொட்டி ஜிஹாதில் ஈடுபடுகிறார்கள். கற்பனையா சொல்லல, உண்மை. ரொட்டி ஜிஹாத், லவ் ஜிஹாதை தாண்டி, கொரோனா ஜிஹாதை தாண்டி ரொட்டி ஜிஹாத் வந்துட்டாங்க. அஸ்ஸாம்ல சில மாதங்களுக்கு முன்பு வெள்ளம் வந்தது, வெள்ளம் ஜிஹாது அப்படின்ட்டாங்க. அதுக்கு ஒரு ஜிஹாதுன்னு பேர். ஏன்னா வெள்ளத்துக்கு நாங்க என்ன பண்ணுவோம்? மழை பெஞ்சு அதுக்கும் நாங்களாம் காரணம், ஊருக்குள்ள தண்ணி புகுந்தா அதுக்கும் முஸ்லிம்கள் தான் காரணம், அது ஒரு ஜிஹாத், வெள்ளம் ஜிஹாது. முஸ்லிம்கள்ல உயர்கல்விக்கு போறவனே விரல் விட்டு எண்ணக்கூடியவன் தான், 1-2 பேர் தான் தேறி போறான், மற்றவன்லாம் வெளிநாட்டுக்கு போறான், கஷ்டப்படுறான், படிப்பறிவு இல்லாம உயரிய அதிகாரம் இல்லாம அல்லல் பட்டு கொண்டிருக்கிறார்கள். ஒரு சில பேர் உயர் படிப்பை படிச்சு உயர் பொறுப்புக்கு போனா அதுக்கும் பேர் வைக்கிறார்கள். டிஎன்பிஎஸ்சி ஜிஹாத் செய்கிறார்கள், யூபிஎஸ்சி ஜிஹாத் செய்கிறார்கள். திட்டமிட்டு படித்து, யாரு? நம்ம மட்டும், மற்றவங்களாம் பிளானே இல்லை, அவங்களாம் ஏனோ தானோன்னு கல்லூரிக்கு போற மாதிரியும், முஸ்லிம்கள் மட்டும் திட்டமிட்டு படித்து உயர் பொறுப்புகளுக்கு வந்து டிஎன்பிஎஸ்சி ஜிஹாத் செய்கிறார்கள். அப்போ முஸ்லிம்கள் எது செஞ்சாலும் ஜிஹாதா? சாப்பிட்டாலும் ஜிஹாது, மூச்சு விட்டாலும் ஜிஹாது, துப்புனாலும் ஜிஹாது. எப்படி எந்த அளவுக்கு நம்ம மேல வன்மத்தில் இருக்கிறாங்கன்னு பாருங்க. அனைவரும் அல்ல,
சாமானிய இந்து மக்கள், கிறிஸ்தவ மக்கள், பிற மதத்தை சார்ந்தவர்கள் நம்மோடு அன்போடு இருக்கிறார்கள். ஒருவருக்கொருவர் புரிந்து கொண்டு ஒற்றுமை உணர்வோடு இருக்கிறார்கள். சொல்லப்போனா தமிழ்நாட்டில் காணப்படுகிற மத ரீதியிலான ஒற்றுமை வட மாநிலங்களில் இல்லை. சொற்பமான சங் பரிவார் கும்பல்கள் மாத்திரம் முஸ்லிம்களின் மீது வன்மம் உள்ளத்தில் நிரப்பி வைத்திருக்கிறார்கள். தங்கள் உள்ளத்தில் உள்ள வெறுப்பை ஒட்டுமொத்த இந்திய மக்களின் வெறுப்பாக மாற்ற வேண்டும் என்பதற்கு பாடாய் பாடுபட்டு கொண்டிருக்கிறார்கள். அதற்கு என்னவெல்லாம் சொல்ல முடியுமோ அத்தனையும் சொல்லி முஸ்லிம்களை தாக்க முற்படுகிறார்கள். வட மாநிலங்களில் எவ்வளவு சம்பவங்களை பார்த்தோம். அந்த சம்பவங்களினுடைய பின்னணியே என்ன? அந்த சம்பவங்களுக்கெல்லாம் அடிப்படையே வெறுப்புணர்வு தான். ஊபி மாநிலத்தில் கான்பூர் என்கிற மாவட்டம், அங்கே ஒரு ரிக்ஷா ஓட்டுநர் தன் மகளை அழைத்து கொண்டு தெருவீதியில் நடக்கிறார். உடனே சங் பரிவார் கும்பல்களை சார்ந்த 4-5 பேர் அந்த ரிக்ஷா ஓட்டுநரை முற்றுகையிடுகிறார்கள். அவரை முற்றுகையிட்டு அச்சுறுத்துகிறார்கள், பயமுறுத்துகிறார்கள், கட்டாயப்படுத்துறாங்க. எதற்கு கட்டாயப்படுத்துறாங்க? ஹிந்துஸ்தான் ஜிந்தாபாத்னு சொல்லு, ஜெய் ஸ்ரீராம்னு சொல்லி கட்டாயப்படுத்துறாங்க. ஒரு கட்டத்தில் அவர் சொல்ல மறுக்கிறார், அடிக்கிறாங்க பலமா. மகள் 5 வயசு மகள் தந்தையை பயத்தோடு கட்டி பிடித்து கொண்டு மகள் ஒரு பக்கம் அழுது கொண்டிருக்கிறாள். தன்னுடைய மகளை பரிதவிப்போடு பார்த்து அவர்கள் கட்டாயத்திற்கு இணங்க ஹிந்துஸ்தான் ஜிந்தாபாத், ஜெய் ஸ்ரீராம், ஜெய் ஸ்ரீராம்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டார். சொன்னதற்கு பிறகும் இந்த கும்பல் விடாமல் தொடர்ச்சியாக அடித்துக் கொண்டிருந்தார்கள், தாக்கினார்கள். எப்பேற்பட்ட ஒரு வன்முறை! அண்மை காலமா இந்த 10 வருஷ காலத்தில் எவ்வளவு வெறுப்புணர்வு சம்பவங்கள் நாடு முழுக்க நடைபெற்றிருக்கிறது. இதுவா நாம விரும்பக்கூடிய இந்தியா? அந்த குழந்தை அழுகிறது, கெஞ்சுகிறது. அந்த கும்பல்கிட்ட என் தந்தையை அடிக்காதீர்கள் என்று உருது மொழியில பேசி கெஞ்சுகிறது. குழந்தையின் அழுகுறலை எல்லாம் செவிமடுக்காமல் தங்களுடைய கடும் வெறியாட்டத்தை அந்த அப்பாவி முஸ்லிமின் மீது அவர்கள் வெளிப்படுத்தினார்களே, என்ன காரணம்? மத ரீதியிலான வெறுப்புணர்வை தாண்டி வேற காரணம் கிடையாது. அவர் முஸ்லிம் என்பதை தாண்டி வேறு காரணம் இல்லை. மத்திய பிரதேசத்தில் ஒரு வளையல் வியாபாரி முஸ்லிம், இந்து மக்கள் இருக்கிற குடியிருப்புகளுக்குள்ள போய் வளையல் விற்கிறார். வளமே அவர் விற்று கொண்டிருந்த நபர் தான். உடனே ஒரு கும்பல் வருகிறது, வளையல் விற்கிற நீ முஸ்லிம், உன் பேர் என்னன்னு கேட்கிறாங்க. தான் பேரை சொல்றார். முஸ்லிம், உனக்கு இங்க என்ன வேலை? இந்து மக்கள் குடியிருப்புகளுக்கு நீ வந்து வளையல் விற்க கூடாது, போ, வெளியே போ என்று துரத்துகிறார்கள். வெளியே துரத்தப்படுகிறார், கடுமையான முறையில் தாக்கப்படுகிறார். முகத்துல குத்து, வயிற்றுல ரத்தம் வழிந்த முகத்தோடு வீட்டிற்கு கவலையோடு செல்கிறார். தன் மீது தாக்குதல் தொடுத்த நபர்களின் மீது புகார் கொடுக்கணுங்கிற எண்ணத்தில் இருக்கும்போது மறுநாள் போலீஸ் இவரை தேடி வருது. மத்திய பிரதேசத்தில் என்னன்னு பார்த்தா, உன் மீது ஒரு வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது, ஒரு சிறுமியை நீ கற்பழித்து விட்டாய், பாலியல் வல்லுறவுக்கு ஆளாக்கி விட்டாய், வா சிறைக்கு வா என்று சொல்லி அந்த வளையல் வியாபாரியை பொய் வழக்கு சொல்லி சிறையில் தள்ளினார்கள். சாட்சிக்கு சங் பரிவார் கும்பலை சார்ந்தவன் தன் மகளை அழைத்து வந்தான். அவரை தாக்கியவன் தான் சிறைக்கு செல்லக்கூடாது என்பதற்காக முன்கூட்டியே காவல்துறையில போய் பொய் வழக்கு பதிவு பண்ணி உள்ள தள்ளிட்டான். அவர் பல மாசங்கள் உள்ளுக்குள்ள ஜெயிலிருந்து வெளியே வந்தார். அப்போ ஒரு வளையல் வியாபாரி சுதந்திரமா இந்து மக்கள் குடியிருப்புகளுக்குள்ள சென்று வளையல் விற்க முடியல. வட மாநிலங்கள்ல ஒரு சின்ன பையன் விளையாடி கொண்டிருந்தான் ஊப்பியில. விளையாடி இருக்கும்போது கடுமையா தாகம், தண்ணி தேடி பார்க்கிறான், இங்கே இல்லை. ஒரு கோயில், அந்த கோவில் முற்றத்தில் வாசல்ல ஒரு தண்ணி பைப் இருக்கிறது, அதுல போய் தண்ணி குடிக்கிறான். சங் பரிவார் கும்பல்களை சார்ந்தவர்கள் பார்க்கிறாங்க, சின்ன பையன் கிட்ட நெருங்குறாங்க. உன் பேர் என்னன்னு கேட்கிறாங்க. தான் பேரை சொல்றான். அவன் முஸ்லிம் என்பதை தெரிந்த மாத்திரத்தில், உனக்கு இங்க என்ன வேலை? எப்படி எங்க கோயிலுக்குள்ள நுழையலாம்? இங்க நுழைந்து நீ எப்படி தண்ணி குடிக்கலாம்? சின்ன பையன், 10-12 வயது நிரம்பாத ஒரு சிறுவன், 10 வயசு கூட அவனுக்கு ஆகாது. விளையாடி விட்டு அந்த பருவத்தில் போய் கோயில் வாசல்ல தண்ணி இருக்குன்னு தண்ணி குடிக்கிறான். அதற்காக வேண்டி கோவிலில் தண்ணீர் குடித்தான் என்கிற ஒரே காரணத்திற்காக, அவன் முஸ்லிம் என்கிற ஒரே காரணத்திற்காக கடுமையான முறையில் கோவிலுக்குள்ள வச்சு கட்டி அவன் அடிச்சாங்க. இந்த சின்ன பையனை அடிச்சாங்க. மதுராவை நோக்கி ஒரு ரயில் போய்கிட்டு இருக்கு. ஒரு ஹாஃபில், திருக்குரானை மனனம் செய்த ஹாஃபில், 15-16 வயசு இருக்கும். ஜுனைத் கான் என்பது அவரது பெயர். தொப்பி ஜுப்பா சகிதமா உட்கார்ந்து இருக்கிறார். பெருநாள் காவணி ட்ரெஸ் எடுக்க போறார். அது ஒரு நோன்பு நேரம். பெருநாள் காவணி ட்ரெஸ் எடுக்க போகக்கூடிய அந்த நபர்கிட்ட போய் சங் பரிவார் கும்பல் பேச்சு கொடுக்குறாங்க. அவன் ஆடையை கேலி பண்றாங்க, தொப்பியை கேலி செய்கிறார்கள், ஜுப்பாவை கேலி செய்கிறார்கள். ஒரு கட்டத்தில் அந்த சிறுவனை கடுமையான முறையில் தாக்கி
ஃபரிதாபாத் என்கிற பகுதி வருகின்ற பொழுது அந்த சிறுவனை ரயிலில் இருந்து தூக்கி வெளியே வீசிவிட்டார்கள். அப்பாவியான அந்த சிறுவன் சம்பவ இடத்திலேயே பலியாகி விட்டான். இவர்கள் கடுமையாக தாக்கியதின் காரணத்தினாலும் ஓடிக்கொண்டிருக்கிற ரயில் இருந்து அவனுடைய உடம்பை வெளியே தூக்கி வீசிய காரணத்தினாலும் கொல்லப்பட்டான். அந்த அப்பாவி என்ன பண்ணா, அவன் குரானை மனனம் செய்த ஹாஃபில், பெருநாளுக்காக ட்ரெஸ் எடுக்க போனா அவன் பெயர் ஜுனைத் என்பதை தவிர்த்து அவன் செய்த பாவம் என்ன? இந்தியா முழுக்க இப்படிப்பட்ட சம்பவங்கள் நம்ம அடுக்க முடியும். ஏராளமான சம்பவங்கள். வட மாநிலங்கள் தாண்டி இப்ப தமிழ்நாட்டுக்குள்ளேயும் உள்ள நுழைகிறாங்க. தருமபுரியில் பார்த்தோமா இல்லையா? சில நாட்களுக்கு முன்பு நடைபெற்ற சம்பவம். தருமபுரியில் அரூருங்கிற பகுதி, அங்கே ஒரு பஸ்ஸு போய்கிட்டு இருக்கு. மாட்டிறைச்சி ஒரு அம்மா, வயசான மூதாட்டி, அந்த அம்மாவுக்கு வயசு 65 ஆகுது. பாத்திரத்துக்குள்ள மாட்டிறைச்சி வச்சிருக்கிறாங்க. பஸ்ஸுக்குள்ள ஏற விட மாட்டேங்கிறாங்க. பல நாட்கள் அந்த சம்பவம் அந்த பெண்மணிக்கு, மூதாட்டிக்கு நடைபெற்றிருக்கிறது. அன்னைக்கு தான் பேரனோடு அந்த பஸ்ஸுக்குள்ள ஏறிட்டாங்க. டிக்கெட்டு கொடுக்குறவர் வர்றாரு. இது எங்க வட மாநிலங்களில் நடந்த சம்பவம் இல்லை, தமிழ்நாட்டில் தருமபுரியில் அரூருக்கு பக்கத்தில் நடைபெற்ற நிகழ்வு. கண்டக்டர் உள்ளுக்குள்ள வர்றாரு. அந்த அம்மாட்ட கேட்கிறாரு, பாத்திரத்தை பார்த்த உடனே நான் எத்தனை தடவை சொல்லியிருக்கிறேன், மாட்டிறைச்சியை வைத்துக்கொண்டு என் பஸ்ஸில் ஏறாதன்னு சொன்னா இல்லையா? திட்டுறாரு அந்த அம்மாவை. அந்த அம்மா பரிதவிப்போடு சொல்கிறார், இல்லை இல்லை இந்த வாட்டி நான் பேரனோட ஏறிட்டேன், நான் ஊர் வந்ததும் இறங்கிறேன். இல்லை இல்லை இறங்கு, இங்கே இறங்கு, அடுத்த ஸ்டாப்ல இறக்கி விடுங்கன்னு அந்த அம்மா கெஞ்சுது. அவ்வளவு கெஞ்சியும் அந்த மூதாட்டி, அவ்வளவு கெஞ்சியும் கூட கொஞ்சம் கூட இறக்கம் இல்லாம கல்நெஞ்சத்தனத்தோடு வழியிலேயே, ஸ்டாப்பே வரல, அது பஸ் ஸ்டாப்பே கிடையாது, அந்த அம்மா ஊரும் வரல, அதற்கு முன்பாகவே காட்டு பகுதியில் அந்த மூதாட்டி இறக்கி விட்டார்கள். தருமபுரியில் நடந்த சம்பவம். அதற்கு பிறகு அதிகாரிகளின் கவனத்திற்கு சென்றதற்கு பிறகு, வந்ததற்கு பிறகு அந்த டிக்கெட்டு கொடுக்குற ஆள் மேல நடவடிக்கை எடுத்தாங்க, சஸ்பெண்ட் பண்ணி வச்சிருக்கிறாங்க. அப்ப பாருங்க, வட மாநிலங்களில் தான் நடைபெற்றது என்று நாம் நினைத்தோம் அல்லவா, அதையெல்லாம் தாண்டி இங்க வந்துட்டாங்களே. சேலத்தில் சில மாதங்களுக்கு முன்பு நடைபெற்றது. ஒரு முஸ்லிம் பாய் சில்லி கடை வச்சிருக்கிறாரு, சில்லி சிக்கன் விற்கிறாரு என்று சொல்லி, கோவில் எங்கோ இருக்கிறது, இவர் சில்லி சிக்கன் கடையை பல வருஷமா நடத்திக்கிட்டு இருக்கிறாரு. திடீரென்று ஒரு கும்பல் வருகிறது. கோவிலுக்கு பக்கத்தில் எப்படி சில்லி சிக்கன் கடை வைக்கலாம், கடை எடு என்று அப்புறப்படுத்த சொல்லி மிரட்டினார்கள், அலைக்கழித்தார்கள். ஒரு கட்டத்தில் கடையவே இழுத்து மூட செய்தார்கள். அப்ப நமது நாட்டை இவர்கள் எங்கே நோக்கி அழைத்து சென்று கொண்டிருக்கிறார்கள்? மக்களுக்கு மத்தியில் காணப்படுகிற ஒற்றுமை இதையெல்லாம் சிதைத்துக் கொண்டிருக்கிறார்கள். முஸ்லிம்கள் என்றால் இந்து மக்கள் வெறுப்பாக பார்க்கக்கூடிய வகையிலையும், இந்து மக்கள் என்றால் முஸ்லிம்களை வெறுப்பாக சித்தரிக்கக்கூடிய அளவிற்கு இவர்களுடைய பிரச்சாரம் எல்லை மீறி சென்று கொண்டிருக்கிறது. நாட்டில் எவ்வளவோ பிரச்சனை இருக்கு. விலைவாசி உயர்வு விண்ணை முட்டுகிறது. அத்தியாவசிய பொருட்களுடைய விலையெல்லாம் கூட உயர்ந்து கொண்டிருக்கிறது. பெட்ரோல் வாங்க முடியல, பால் வாங்க முடியல, எல்லாம் விலை கூடிவிட்டது. 2011 பெட்ரோல் விலை 50 ரூபா இருந்துச்சு லிட்டரு. அப்ப இவங்க எந்த அளவுக்கு வானத்துக்கும் பூமிக்கும் குதிச்சாங்க தெரியுமா? தமிழக பிஜேபியினுடைய முகமாக அறியப்பட்ட தெலுங்கானாவினுடைய தற்போதைய ஆளுநராக இருக்கக்கூடிய தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் 2011 11-12 அந்த நேரத்தில் காங்கிரஸ் ஆட்சி காலத்தின் போது ஒரு லிட்டரு பெட்ரோல் விலையை 50 ரூபா தான், 48 ரூபா சொச்சம். அதுக்கு வானத்துக்கும் பூமிக்குமா குதிச்சாங்க, அட்டுக்குமொழியெல்லாம் பேசினாங்க. டீசல் விலை திடுக்கிட வைக்கிறது, பெட்ரோல் விலை பயமுறுத்துகிறது, கேஸ் விலை கவலைப்பட வைக்கிறது, மண்ணெண்ணெய் விலையோ மரண அடி கொடுக்கிறது. இப்படி டீசல் விலை பயமுறுத்துகிறது, கேஸ் விலை அது கவலை அளிக்கக்கூடிய விதத்தில் இருக்கிறது. மரண அடி கொடுத்தால் சாதாரண மக்கள் எப்படி வாழ்வார்கள்? பெட்ரோல் 50 ரூபா லிட்டரு. அப்படி இருந்த பொழுது இவர்கள் இவ்வளவு விமர்சனமாக பேசிக் கொண்டிருந்த ஒரு நிலை இருந்தது. இப்போது என்ன, வாயை திறக்க மாட்டேங்கிறாங்க. வெங்காய விலை கூடிருச்சுங்க, வாங்க முடியலன்னு சொன்னா நாங்க வெங்காயம் சாப்பிடுறது இல்லையே. பூண்டு விலை கூடிருச்சுங்க, பூண்டை நாங்க தொடுறதே இல்லை. பால் விலை அது குடிக்கிறதே இல்லை. எதை எடுத்தாலும் என்ன நாங்க சாப்பிடுறது இல்லை. எங்க பத்திரிகையாளர் சந்திப்பு என்று பாராமல் பாராளுமன்றத்தில் மக்கள் பிரதிநிதிகள் கேள்வி கேட்கிறாங்க, அதெல்லாம் பொருட்டு கிடையாது. ரொம்ப அனாயசமா பதில் சொல்றது, நாங்க அது சாப்பிடுறது இல்லை. எதுக்கு சாப்பிடுறீங்க? வேலை வாய்ப்பு இல்லைன்னு ஒரு காலத்துல சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. அப்ப இந்த அம்மா தான் சொல்லிச்சு, வேலை வாய்ப்பு இல்லைன்னு ஏன் கவலைப்படுறீங்க, ஆளுக்கு கிலோ கணக்கில் வெங்காயத்தை வாங்கி வெங்காய பக்கோடா போடுங்க, வியாபாரம் பிச்சுக்கும். எது
நிர்மலா சீதாராமன் அம்மா பாராளுமன்றத்தில் சொல்லிச்சு. அதுக்கப்புறம் தான் வெங்காயம் விலை கூடிச்சுன்னு வந்து கேட்டா வெங்காயம் நாங்க சாப்பிடுறது இல்லையே நழுவிருச்சு. அப்ப இவர்கள் எப்படிப்பட்டவர்கள்? நாட்டில் உள்ள பிரச்சனையை பத்தி பேச மாட்டேங்கிறாங்க. அடிப்படையா மக்களுக்கு ஏராளமான பிரச்சனைகள் இருக்கிறது. இவங்க ஆட்சிக்கு வருவதற்கு முன்பு என்ன சொன்னாங்க? வருஷத்துக்கு 2 கோடி வேலை வாய்ப்பை உருவாக்குவோம். 10 வருஷம் ஆயிடுச்சு. 20 கோடி வேலை வாய்ப்பை உருவாக்கி இருக்கணும். உருவாக்குனாங்களா? இருக்கிற வேலை வாய்ப்பை பறித்து விட்டார்கள். விவசாயி போராடிக்கிட்டு இருக்கிறாங்க. திருப்பூர்ல உள்ள மக்கள் அல்லல் பட்டு கொண்டிருக்கிறார்கள். ஒரு காலத்தில் தமிழ்நாட்டின் பல்வேறு பகுதிகளில் இருந்து ஆரம்ப நிலையில் இருக்கக்கூடிய நபர்கள் தங்களுக்கு ஒரு தொழில் வேண்டும், ஒரு வியாபாரம் வேண்டும், ஒரு சின்ன அளவிலான ஒரு வேலை வேண்டும் என்று சொன்னால் சென்னை, பெங்களூருக்கு அடுத்தபடியாக திருப்பூரை நோக்கி வருவார்கள். தமிழகத்தின் அத்தனை மாநிலங்கள் இருந்தும், ஏன் வட மாநிலங்கள் இருந்து கூட திருப்பூரை நோக்கி படையெடுக்கக்கூடிய ஒரு காலம் இருந்தது. திருப்பூருக்கு போனால் ஏதாவது ஒரு வேலை கிடைக்கும். நூல் கம்பெனியில் ஒரு வேலை கிடைக்கும், துணிக்கடையில் ஒரு வேலை கிடைக்கும், நூலை பிரிச்சு போட்டாவது சம்பாதிக்கலாம், ஆடியை கோர்த்தாவது ஏதோ ஒரு விதத்தில் பொழப்ப ஓட்ட முடியும் என்று நம்பினார்கள். இப்ப அந்த நிலை இருக்குதா? திருப்பூர்காரனே பதறிக்கிட்டு இருக்கிறான். என்னடா நம்ம இந்த ஊரை விட்டு போயிடுவோமா? என்ன செய்யறது? ஜிஎஸ்டி வரி விதிப்பு, ஏனைய பொருட்களுக்கான வரி விதிப்பு, இவர்கள் என்ன நிபந்தனை வகுத்திருக்கிறார்களோ அதை மீறிய சட்டங்கள், கடும் சட்டங்களை ஏற்றி சட்டத்திற்கு புறம்பான வகையிலே மக்களுக்கு அச்சுறுத்தல் கொடுப்பது. அவன் எப்படி சாமானியன் வியாபாரம் பண்ணுவான்? வியாபாரம் ஜிஎஸ்டி எப்போ கொண்டு வந்தாங்களோ அப்ப திருப்பூர் படுத்தது. திருப்பூர் மீம்ஸ்னே இருக்கு, ஒரு குரூப் இருக்குது, போய் பாருங்க. அதுல ஃபுல்லா அலறான், பதறி அடிக்கிறான். ஒரு காலத்தில் நாம எப்படி இருந்தோம், இன்னைக்கு எப்படி மாற்றி விட்டார்கள் இவர்கள். ஜிஎஸ்டின்னு ஒன்றை கொண்டு வந்து 500,000 செல்லாதுன்னு சொல்லி இன்னும் பல்வேறு நிபந்தனைகளை விதித்து சிறு குறு வியாபாரிகளை நசுக்கி விட்டார்கள். ஜவுளிக்கடை வியாபாரம்லாம் திருப்பூர்ல படுத்து விட்டது, முன்பு போல் இன்று இல்லை. அப்ப இருக்கிற வேலை வாய்ப்பை இவர்கள் நம்மிடமிருந்து பறித்து விட்டார்கள். கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கிறாங்க, விவசாயி சிரமப்படுறாங்க. அவன் இப்போ இன்னைக்கும் டெல்லியில் உட்கார்ந்து போராடிக்கிட்டு இருக்கிறான். இவர்களுக்கெல்லாம் இவர்கள் ஏதாவது பதில் வைத்திருக்கிறார்களா? இதை பத்தி பேசுறாங்களா? பிரதமர் ஒரு நாளாவது பத்திரிகையாளரை சந்திச்சு வேலை வாய்ப்பின்மையை பத்தி பேசியிருக்கிறாரா? நம்ம நாட்டின் இளைஞர்கள் வேலை வாய்ப்பு இல்லாமல் கஷ்டப்படுறாங்க, கவலைப்படாதீங்க, கூடிய சீக்கிரத்தில் உங்களுக்கு வேலை வாய்ப்பை நான் உருவாக்கி தரேன், நம்பிக்கை அளிக்கக்கூடிய விதமாக சொல்ல முடியுதா? பிரதமரால் பேச முடியுதா? மக்களின் அத்தியாவசிய பொருட்களினுடைய விலை உயர்கிறதை அதை பற்றி பேச முடிகிறதா? விவசாயிகளை பற்றி பேச முடியுதா? விவசாயிகளுக்கு இவர் சொல்ற தீர்வு என்ன? ஒரு திருக்குறளை சொல்றங்கிற பேர்ல தெளிவா சொல்லிட்டார். விவசாயி செத்தே போட்டுட்டார், வேளாண்மையில செத்து போட்டும். அதுக்கு எதுக்கு திருவள்ளுவர் மோடிஜி பேசுறாரு? இருந்தொம்பி இல்வார் பதெல்லாம் விருந்தொம்பி வேளாண்மை செத்தே போட்டும். செத்தே போட்டும். எது வேளாண்மை? இருந்தொம்பி இல்வார் பதெல்லாம் விருந்தொம்பி வேளாண்மை செத்தே போட்டும். செத்தே போட்டும், அதான் தீர்வு. விவசாயிகளுக்கு இவருக்கு வழிகாட்டுன்னா செத்து பயிர் எதுக்கு? திருக்குறள் சொல்றாராம். நல்ல வேளை திருவள்ளுவர் உசுரோடு இல்லை. இதையெல்லாம் கேட்டார்னா அவர் போய் சேர்ந்திருப்பார். அப்ப இவர் தமிழ் பேசுறங்கிற பேர்ல எதையோ சொல்லி விவசாயி கேட்டா அவன் செத்து பயிர் எதுக்கு கஷ்டப்பட்டுக்கிட்டு, ஏன் கஷ்டப்பட்டு போராடிக்கிட்டு இருக்கிறேன்னு சொல்லாம சொல்லி மக்களை கொலையாய் கொண்டெடுத்து கொண்டிருக்கிறார்கள். மக்கள் பிரச்சனையில் இவர்கள் கவனம் செலுத்துவதில்லை, மதவாதத்தை ஊக்குவிக்கிறார்கள். சாமானிய மக்கள், இந்திய மக்கள் கவனம் செலுத்தணும். யாரா இருந்தாலும், முஸ்லிமா, இந்துவா, கிறிஸ்தவரா, எந்த மதத்தை சேர்ந்தவராக இருந்தாலும், எதிர்வருகிற நாடாளுமன்ற தேர்தல் நமது நாடு எந்த பாதையை நோக்கி பயணிக்க போகிறது என்பதை திசை காட்டக்கூடிய ஒரு தேர்தல், நமது நாட்டின் பாதையை தீர்மானிக்கக்கூடிய ஒரு தேர்தல். வெறும் சாதாரணமான கடந்த காலங்களில் நடைபெற்றதை போன்ற ஒரு தேர்தல் அல்ல. இனி நமது நாட்டின் பாதை என்ன? மதச்சார்பற்ற தன்மையை நோக்கி, ஜனநாயகத்தை நோக்கி, வளர்ச்சியை நோக்கி நம்முடைய நாடு செல்ல வேண்டுமா, அல்லது மதச்சார்புள்ள ஒரு நாடாக முஸ்லிம்களையும் இந்து மக்களையும் மோதவிட்டு அந்த மோதலிலேயே குளிர் காய்ந்து அரசியல் ஆதாயம் பெறக்கூடியவர்கள் ஆட்சி கட்டிலில் அமர வேண்டுமா என்பதை தீர்மானிக்கக்கூடிய ஒரு தேர்தல். ஆகையினால் அதை கவனத்தில் கொண்டு இந்திய ஜனநாயகத்தை விரும்பக்கூடிய மக்கள் இந்த பிஜேபியையும் அதனுடைய கூட்டணி கட்சிகளையும் எதிர்வருகிற நாடாளுமன்ற தேர்தலில் புறக்கணித்து ஜனநாயகத்தை விரும்பக்கூடியவர்களுக்கு வாய்ப்பளிக்க வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு நல்ல விழிப்புணர்வை எல்லாம் உள்ள ஏக இறைவன் நம்ம அனைவருக்கும் ஏற்படுத்துவானாக என்று கேட்டு என்னுடைய உரையை நிறைவு செய்து கொள்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இஸ்லாம் மற்றும் சமுதாய செய்திகளை அறிந்து கொள்ள தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத் யூடியூப் பக்கத்தை உடனடியாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். மேலும் பெல் பட்டனையும் கிளிக் செய்து கொள்ளுங்கள்.